திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். கடந்த 2 நாட்களாக பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது செங்கோட்டையன் விஜயை சந்தித்து பேசி வருகிறார். நாளைய தினம் அவர் தவேகாவில் இணைய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முதற்கட்ட உங்களுடைய பார்வை சார். அவர் எடப்பாடி பழனிசாமியை அரசியல் அரங்கத்தில் பலகீனப்படுத்த வேண்டும் என்ற முடிவில் அவர் தவேகாவில் விஜய் தலைமையில் இணைய இருப்பது அவருடைய எண்ணத்திற்கு ஏற்பட்ட ஒரு முடிவு என்றே நான் கருதுகிறேன். அவருக்கு இன்றைய தினம் விஜய் அவர்கள் எம்ஜிஆரை முன்னிறுத்தி தன்னுடைய தத்துவ தலைவராக எம்ஜிஆர் ஏற்கனவே உள்ள 5 தலைவர்களில் அவர் ஆரம்ப கட்டத்தில் அதில் எம்ஜிஆரை கொண்டு வரவில்லை என்றாலும் எம்ஜிஆரை மையமாக வைத்துதான் செங்கோட்டையன் போன்றவர்களை எல்லாம் கட்சிகளுக்கு இழுக்க முடியும் என்ற அடிப்படையில் திடீரென எம்ஜிஆரையும் அவர் முன்னிறுத்தி எம்ஜிஆரை பிரபலப்படுத்தி அவர் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எம்ஜிஆரை வைத்து அரசியலுக்கு வந்த எம்ஜிஆரால் பெரிய அளவுக்கு புகழ் பெற்று அன்றைக்கு கோவை செழியனை எம்ஜிஆருக்கு எதிராக போகும்போது எம்ஜிஆருக்கு ஆதரவாக நின்ற செங்கோட்டையன் அவர்கள் மக்கள் தினம் எம்ஜிஆரின் பெயரை வைத்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த வேண்டும், தன்னுடைய செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் விஜய் அவரிடம் சேர்ந்திருக்கிறார். செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையில் அதிமுகவை ஒன்றிணைத்து தான் முதல்வர் வேட்பாளராக வருவதற்கு ஒரு வாய்ப்பு பாஜக மூலமாக வரும் என்று எதிர்பார்த்தார். அது காணலீர் என்று தெரிந்த சூழ்நிலையிலும் பாஜகவால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவரை கட்சியை விட்டு நீக்குவதில் தடுக்க முடியவில்லை என்ற சூழ்நிலையிலும் இனிமேல் அவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் தன்னுடைய அரசியல் எதிரியான எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவதற்காக அவர் தவேகாவில் சேர்கிறார். அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழக ஆப்ஷன் என்பது அவருக்கு அவருடைய 40 ஆண்டு காலம் போட்டியாளராக இருந்த முத்துசாமி அவர்கள் ஒரு நெடுவராகவும் இன்றைய தினம் மிகப்பெரிய ஆர்கனைசராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொங்கு மாவட்டத்தின் தளபதியான திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அதிமுகவில் இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவருக்கு நடுதல் இருக்கலாம். ஆனால் தவேகாவை பொறுத்தவரையில் அவருக்கு மிக முக்கியமான இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் கேப்டன் விஜயகாந்த் அவரிடம் பன்னூர் ராமச்சந்திரன் இருந்தது போல் தவேகாவில் விஜய் அவரிடம் ஒரு முக்கிய இடம் செங்கோட்டையனுக்கு கிடைக்கும். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவதற்கு விஜய் என்ற ஆயுதம் தனக்கு உகந்ததாக இருக்கும் என்ற முடிவில் தவேகாவில் சேர்கிறார் செங்கோட்டையன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.